ஹலோ கைஸ், நாங்களாம் வந்துட்டு பூத்தட்டு பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. குட்டி பையன் இருக்கான். இவங்க எங்க அம்மா ஸ்கூல்ல முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடிலாம் பாடி கார்ட்ஸ் வராங்க கைஸ். அங்க வந்துட்டு மாமா இருக்காரு. நாங்கள் எல்லாருமே பூத்தட்டு பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வஞ்சி நாட்டு இளவரசியை பார்க்க போகலாமா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கரூர் மாரியம்மன் திருவிழா தாங்க. நம்ம கரூர் மாரியம்மனாலே நமக்கு இளவரசி தான். அதை தாங்க நான் அவ்வளோ அழகாக சொன்னேன் உங்ககிட்ட. இப்போது எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதாவது இந்த பூத்தட்டை பற்றியும் இந்த திருவிழாவை பற்றியும் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த திருவிழா வந்தாலே ஒரு செலப்ரேஷன் மட்டும்லாம் இல்லைங்க, ஒரு விதமான ஒரு ஃபீலை வந்துட்டு நமக்கே அதை உணர வைக்கும். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த திருவிழா வருது. ஆனால் கரூரில் இந்த திருவிழா வந்துட்டாலே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுங்க. எங்கே பார்த்தாலும் லைட்ஸு, க்ரௌடு, சாங்கு, டான்ஸு, செலப்ரேஷனு செம்ம வைபாகவே இருக்குங்க. அதுலேயும் மெயினாக இதுதாங்க பூத்தட்டு நாள்னா சொல்லவே வேணாம். ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் செம்ம கிராண்டாக கொண்டு வருவாங்க. நிறைய வகையான பூத்தட்டில் வந்துட்டு அந்த சாமியெல்லாம் அலங்கரித்து பூ மூலியமாக அலங்கரிப்பாங்க. எல்லா வகையான பூலையுமே வந்துட்டு அலங்கரித்து தான் கொண்டு வருவாங்க. அதுலேயும் யார் பெஸ்ட்டுன்னு போட்டி போட்டுட்டுலாம் அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்கங்க. அதுவே வந்துட்டு ஒரு ஃபுல் எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறப்பயே வந்துட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்துட்டு இந்த மோஸ்ட்டாக சின்ன குழந்தைங்க எல்லாருமே அம்மன் வேஷம்லாம் போட்டு வருவாங்க. கருப்பசாமி இந்த மாதிரிலாம் நிறைய வேஷம் போட்டு வருவாங்க. அதை வந்துட்டு இன்னும் மக்களுக்கு எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மயிலாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு ட்ரம் செட்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டு பயங்கரமாக வருவாங்கங்க. நான்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 1 hour வந்துட்டு பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் தான் ஒரு ஐடியாவில் போனேன். பட் ஆனால் ஆடாதவங்களை கூட அந்த தப்பு சவுண்டை ஆட வச்சிருன்ற ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாங்க எனக்கும். நானும் அப்படி தாங்க போனேன், ஆடவே கூடாது அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா என்னையவே ஆட வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ஆடினேங்க. ஆக்சுவலாக இது ஜெர்மன் மென்னு. இவங்களை வந்துட்டு நான் இடையில பார்த்தேன். இவங்க வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. எப்படி சொல்கிறது, இந்த கரூர் திருவிழாவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் அவங்க வந்துட்டு இங்கே வந்திருக்காங்கங்க நம்ம கரூர் திருவிழாவை பார்க்குறதுக்காக. எவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். அவர் ஃபேஸே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அவங்களாம் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மொமெண்டோ மாதிரி தானே இருக்கும். அதனால் அவங்களாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் கூட. அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துட்டாலே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியூரில் இருக்கிறவங்கலாம் உடனே கரூருக்கு கிளம்பி வந்துடுவாங்க இந்த ஒரு நாளைக்காக. ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்துட்டு ஆடியிருப்பேன். அதெல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறதுனா, நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக என் தங்கச்சிக்கெலாம் வந்துட்டு இந்த திருவிழா பற்றி கொஞ்சம் தாங்க தெரியும். நான் சின்ன பொண்ணு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் தாங்க தெரியும். இப்போ வளரவும் என்னையவே மிஞ்சிட்டாங்க. சாமி வந்து ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அந்த ஆட்டம் போடுறாங்க கும்பலுக்குள்ளே போயிட்டு. நானும் யாரும் இடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு சைடு. பட் ஆனால் அதையும் மீடியாவை எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலும் எப்படி ஆடுறா பார்த்தீங்களா? அந்த எனர்ஜி தாங்க இந்த பூத்தட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எல்லாருமே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். அண்ட் தென் இன்னும் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு பால் குடம், அப்புறம் அலகு குத்திட்டு வர்றது, அக்னி சட்டி, இது எல்லாமே கொண்டு வருவாங்க. அதுவும் இந்த அலகு குத்திட்டு வர்றதுலாம் எப்படி சொல்கிறது, ஜேசிபிலலாம் தொங்கிட்டு வருவாங்க. அதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு மினி விளாகில் போடுறேன். இதுக்கப்புறம் நிறையா மினி விளாக் வரும் உங்களுக்கு. இப்போதைக்கு ஃபுட் வீடியோஸ்லாம் எதுவும் வராது, திருவிழா வைப்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா எங்கள் கரூர் திருவிழாவை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்ல, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்களாம் நிறையா பேர் தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்க, நிறையா பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அவங்க எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்களும் இந்த கும்பலில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லை யார் யார் இருந்தீங்க, யார் யார் டான்ஸ் ஆடிருப்பீங்க அப்படின்லாம். அதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து மினி விலாகில் வந்துட்டு எல்லாமே வருங்க.
சூப்பரான விஷயம் எல்லாமே நான் கொண்டுட்டு வரேன். எங்கள் கரூரை பற்றி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறேன். இனிமேல் வர மினி விலாகை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வேறு யாருக்கும் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த கரூர் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாவோ விலாகாவோ போடுறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல்.